ஹலோ மைடிய கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் ஆக்ஷன் 2024 நடந்துகிட்டு இருக்கு. சிஎஸ்கே முஸ்தபிசுர் ரஹ்மான 2 கோடி ரூபாய்க்கு வந்து எடுத்திருக்காங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா இடத்துலையுமே வச்சிருக்காரு. லைக் அவர் போயிட்டு விளையாடாத பிரான்சைஸ் கிரிக்கெட்டும் கிடையாது, இன்டர்நேஷனல்லையும் ரொம்ப வருஷமாக விளையாண்டுட்டு இருக்காரு. பட் சின்ன பையன் தான். ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ண ஒருத்தர் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு போறாரு. எப்பவுமே பங்களாதேஷ் பிளேயர்ஸ் மேல எல்லாம் சிஎஸ்கே அவ்வளவாலாம் வந்து ஆர்வம் காட்ட மாட்டாங்க. பட் இந்த வாட்டி ஒரே ஒரு ஸ்லாட், ஃபாரின் ஸ்லாட் இருக்கு. அதுல ஒரு ஃபாஸ்ட் பவுலரை வந்து ஃபில் அப் பண்ணணும். ஸோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிட்டாங்க. ஓகே, ஸோ செகண்ட் கேட்டகரியில ஒரு ஸ்பென்சர் ஜான்சன் இது மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போ அவங்களுமே அதிகமாக போயிட்டு இருந்தாங்க. பட் 2 கோடி ரூபாய்க்கு ஒரு சீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். முஸ்தபிசுர் ரஹ்மான் இந்தியன் பிச்சர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒருத்தர். பதிரானாவை அவரையும் மாறி மாறி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வேற. ஸோ டெஃபினெட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சிஎஸ்கேக்கு வாங்கலாம். பட் இந்த ஃபாரின் ஆப்ஷன் 4 தாங்கிறப்போ அதுல கொஞ்சம் அடிபடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தவிர மற்றபடி வந்து ஏதாவது ஒரு பிச் கண்டிஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. பேக்கப்பா மேபி பதிரானாவுக்கு வச்சுக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. எப்பவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர்ஸ் மேல நம்மளோட சிஎஸ்கே ஆர்வம் காட்டுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஆர்வத்தை தான் இது காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 கோடி ரூபாய்க்கு நல்ல ஒரு அமௌண்ட். ஏன்னா அவரோட பேஸ் பிரைஸே 2 கோடி தான். அங்கே வச்சு நம்ம ஆளுங்க சீல் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி பாக்குறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிக் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் உங்களோட கருத்து மேபி மாறுபாடா இருக்கலாம். அண்ட் நீங்க சொல்லுங்க. ஏன்னா நம்மள்ட்ட பெரிய அமௌண்ட்டுமே இல்ல. ஸோ கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிக்கிறேன். அண்ட் டெஃபினெட்லி நல்ல ஒரு பிளேயர் தாங்க. நிறைய ஐபிஎல் ஆடி இருக்காரு. அண்ட் சேப்பாக் பிச்சர்ஸ்ல அவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாரான்னு எனக்கு தெரியல. பட் மற்ற கண்டிஷன்ஸ் மும்பைலாம் அவர் ஆடி இருக்காரு. மும்பை பிச்சில் எல்லாம் நல்ல ஒரு ஆப்ஷனா அவர் இருப்பாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே டீமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லதை கொடுக்கும் அப்படின்னு என்னோட கருத்து. மேபி உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள்.